அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்தில் நிறைந்தவர்களே, சிறந்தவர்களே, இப்போ 7 ஜெம்மம்னு சொல்லுவாங்களே, 7 ஜெம்மங்கள் இப்படி இருக்கா? இப்போ தமிழ் சகோதரர்கள் கூறுவாங்க, இப்படி உண்மையிலே 7 ஜெம்மங்கள் இருக்கா? 7 ஜெம்மங்கள் என்றால் 7 வாழ்க்கை. 7 வாழ்க்கை. உண்மையிலே இந்த விஷயம் தௌராத்தில் வருகிறது. 7 வாழ்க்கை. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் 7 வாழ்க்கையை கொடுப்பான். முதலாவது வாழ்க்கை என்னண்டா, ஆலமுல் அருவா, ரூஹுகளுடைய வாழ்க்கை, அதாவது உயிர்களுடைய வாழ்க்கை. பண உடம்பில்லை, வெறும் உயிர் மட்டும்தான் வாழ்க்கை. அப்போ அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஆத்மாக்களையும் எல்லா ரூஹுகளையும் படைச்சு கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா? அப்போ எல்லா ஆத்மாக்களும் எல்லா உயிர்களும் கூறியது, நீ தான் எங்களுடைய இறைவன். அங்கே அல்லாஹ்க்கு வாக்கு கொடுத்து போட்டு உலகத்தில் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு அல்லாஹ்க்கு இணை வைத்து எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. சரி, முதலாவது வாழ்க்கை ஆலமுல் அருவா, ரூஹுகளுடைய உயிர்களுடைய வாழ்க்கை. ரெண்டாவது வாழ்க்கை ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய வயிற்றுக்குள்ள வாழக்கூடிய வாழ்க்கை, கற்பறையில் வாழக்கூடிய வாழ்க்கை. அது 8 மாதம் அல்லது 10 மாத வாழ்க்கை. சரி, மூணாவது வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அது அந்த 60 வருஷம் அல்லது 70 வருஷம் அல்லது 80 வருஷங்கள் அல்லது 90 வருஷங்கள் அல்லது 100 வருஷங்கள். சிலவங்க சின்ன பிள்ளைலாம் மூத்தா போகிறாங்க. உலகத்துடைய வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை. நாலாவது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை மிக நீளமான வாழ்க்கை. எந்த அளவுக்குண்டா, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 1000 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. இப்போ கபருக்குள்ள 10,500 வருஷங்கள் தாண்டிட்டு. இது நாலாவது வாழ்க்கை. அஞ்சாவது வாழ்க்கை கியாமத்துடைய வாழ்க்கை, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கியாமத்து நாள். இந்த வாழ்க்கை எப்படி என்றா, கிட்டத்தட்ட 50,000 வருஷங்கள் வாழணும். கியாமத்து எங்கு உருவாகும்? இந்த உலகத்தை அல்லாஹ் அழிச்ச பின்னால ஷாம் தேசம், சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன், லெபனான், துருக்கியில் சின்ன ஒரு ஏரியா, இதுதான் ஷாம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அழிச்ச பின்னால ஷாம் தேசத்தில் ஒரு உலகத்தை உருவாக்குவான், ஒரு புதிய ஆகிரத்தை உருவாக்குவான். எப்படி என்றா, பூமி எல்லாத்தையும் செம்பு தரைகளாக மாற்றுவான், எல்லா மக்களையும் உடுப்பில்லாமல் செருப்பில்லாமல் எழுப்பாட்டுவான். சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வரப்படும், அல்லது ஒரு ஜான் அளவு கொண்டு வரப்படும், அல்லது சுருமா குச்சின் அளவு கொண்டு வரப்படும். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த கியாமத்து நாளையில் மனிதர்கள் விரும்பியோ விரும்பலையோ, ஆசைப்பட்டோ ஆசைப்படலையோ, ஒவ்வொரு அடியார்களும் 50,000 வருஷங்கள் வாழ்ந்தே ஆகும். அப்போ இது அஞ்சாவது வாழ்க்கை. ஆறாவது வாழ்க்கை ஒன்று நரக வாழ்க்கை அல்லது சொர்க்க வாழ்க்கை. ஆறாவது வாழ்க்கை நரக வாழ்க்கை அல்லது 7வது வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. இப்போ பாவம் செஞ்சு போட்டு தௌபா இல்லாமல் மூத்தா போனால் அல்லாஹ் நரகத்தில் போட்டு அதற்கு பின்னால் சுவர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் அல்லாஹ்க்கு இணை வைத்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, நரகம் எவ்வளோ பயங்கரம் தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நரக நெருப்பு எந்த அளவுன்னு சொன்னால் உலக நெருப்பை விட 70 மடங்கு பவரானது. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வகையான நரகங்கள் இருக்கு. அதில் ஒரு நரகத்தில் 4 வகையான ஆறுகளோடும், அதில் ஒரு ஆறுடைய பேர் மாவுல் ஹமீம். இது தான் ஆக பவர் குறைஞ்ச ஆக லோவான நெருப்பு, நரக நெருப்பு. இந்த நெருப்பிலிருந்து ஒரு பானம் எடுத்து 7 வானத்துக்கு மேலால் ஊற்றப்பட்டால் 7 வானங்கள் 7 பூமிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தும் கருகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ 7 வாழ்க்கை இருக்குது. அப்போ மூணாவது வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்றோம்டா எல்லாம் வெற்றி, மூணாவது வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சோம்டா எல்லாமே தோல்வி.